செல்வகுமார், நீங்கள் கூறியது போல ஒரு புயல் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது நீங்கள் கூறுவது அந்த இலங்கைக்கு அருகே உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் அது புயலாக உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு. அல்லது நீங்கள் கூறிய ஒரு நாள் புயல், ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் புயல், அந்த புயல் அது சென்னையாராக இருக்கலாம் நீங்கள். ஆனால் இந்திய வானிலை மையம் நீங்கள் இந்த மலாக்கா ஸ்ட்ரைட்ல இருந்து வருவோங்கிறீங்க, அது வராதுன்னு நீங்கள் சொல்றீங்க. இப்போ இந்த ரெண்டுல எது சாத்தியமில்லைன்னு ஒன்று சொல்லிட்டீங்க. இதனால சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு அல்லது டெல்டா தென் மாவட்டங்கள் எந்த பகுதியில் அதிக கனமழை பெய்யக்கான வாய்ப்பு இருக்கிறது? அதாவது நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன், இலங்கையில் தமிழ் மக்கள் தான் அங்க எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ற அளவுக்கு இருக்கு இலங்கைக்கு. இல்ல அது சொல்லிட்டீங்க நீங்க. இலங்கை இல்ல அது சொல்லிட்டீங்க, நாளையில இருந்து 4 நாளைக்கு இலங்கைக்கு அதிக கனமழை இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இது தமிழகத்தை நோக்கி தமிழ்நாட்டுல டெல்டா மாவட்டங்கள் மழைப்பொழிவு தொடக்கம். டெல்டாவில இருந்து திருச்சி வரைக்குமே மழை இருக்கும். இப்போ திருச்சிக்கு இருக்கிற மழையில அப்படியே தஞ்சாவூருக்கு அப்படியே கொஞ்சம் குறையும். தஞ்சாவூரோட கூடும், திருச்சியை விட தஞ்சாவூருக்கு கூடும். தஞ்சாவூரை விட அது மன்னார்குடி உள்ளிட்ட திருவாரூர் மாவட்ட பகுதிக்கு கூடும். இன்னும் கிழக்கே போக போக மிக அதிக மழை பொழிவாக இருக்கும் கண்டிப்பா. இப்போ திருச்சியில பெய்யுற மழையும் கடலோரம் வரும். கடலோரம் கனமழை பொழிவு, அதிக கனமழை பொழிவு கொடுக்க போகிறது. அப்போ கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி இன்னும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம், புதுக்கோட்டை கடலோரத்திலிருந்து மழை அதிகமா இருக்கும். ஆனால் டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி திருவள்ளூர் வரைக்கும் ஒரே மாதிரியான மழையா தான் தெரியுது. ஆனால் இது வடக்கே போய் ஏறுகிற காரணத்தினாலே இது இன்னும் கொஞ்சம் வேலூர் வரைக்கும் உள்ளே முன்னேறி அந்த மழை பெய்ய கொடுக்க போகுது. எவ்வளவு மழை சென்னையில பெய்யுதோ அதே மழை வேலூர்லயும் பொழியும். அதான் பிரச்சனை இப்போ. அது ஆமா, இங்க டெல்டா மாவட்டத்துல பெய்யுற மழை திருச்சியில கம்மியா இருக்கும். ஆனால் உள்ளே ஏறுகிற காரணத்தினாலே கொஞ்சம் பறந்து விரிந்து என்பதனால அங்க சென்னையில எவ்வளவு மழையோ அதேதான் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை. 28 மழை தொடக்கம். 29, 30 டிசம்பர் 1 வடகடலோரம் இது மழை பொழிவு நாட்கள். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 30 டிசம்பர் 1 டெல்டா கிடையாது, வடக்கு போயிரும். ஆனால் இந்த மழை பொழிவு கொஞ்சம் காற்று இருக்கும், ஆனா காற்று பாதிப்பை தராது. கடல் நோக்கி காற்று போகும், கடல்ல நிகழ்வு இருக்கும், நிகழ்வு வடக்கு நோக்கி போய் செயலிழந்து கிடக்கும். இதுதான் நம்மளுடைய இது வெள்ள பாதிப்பை மட்டும் ஏற்படுத்தும். இது அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கு தான், கடலோர மாவட்டங்களில் கடலோர பகுதிகளுக்கு கொஞ்சம் பாதிப்பு தெரிகிறது. சென்னைக்கும் பாதிப்பு தெரிகிறது. நிறைய மழை பொழிவு. ஏன்னா திருப்பதி தண்ணீர், அந்த ஆந்திர பிரதேச தண்ணீரும் சென்னைக்குள்ள வரும். வேலூர் அந்த பக்கத்துல இருந்தும் சென்னைக்குள்ள வரும். சென்னைக்கு நிறைய மழை வாய்ப்பு தெரிகிறது. நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 28 சென்னை மக்கள் சென்னை மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது எந்த காலகட்டங்கள்ல, எந்த தேதியில? 28 தொடக்கம். 28 இருந்து ஸ்லைட்டா 29, 30 மற்றும் 1ஆம் தேதி 72 மணி நேரம் தொடர் மழை. இது இந்த மழை பொழிவு ஒரு 20 சென்டிமீட்டர் தாண்டி பெய்யுமா சார்? அது அந்த 20ங்கிறது ரொம்ப 20ங்கிறது சும்மா குறைவா சொல்றீங்க நீங்க. ஒரு நாளைக்கு 25க்கு மேல பெய்யும். அப்படியா? அப்போ அதிக கனமழை பொழிவு சென்னை மக்களுக்கு 28, 29, 30 இருக்கு. ஓகே. அதாவது எல்லோரும் குழம்பி போயிருக்கிறார்கள். உலக வானிலை வல்லுநர் எல்லாம் மாதிரிகளை மாத்தி கடல்ல போட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா நான் மட்டும் தெளிவா இருக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு எந்த நிச்சயமாக இந்த நடக்கும். அது நெருங்கும் பொழுது எவ்வளவு மழைன்னு சொல்லலாம். இப்பவே யாரும் சொல்லாமல் நான் மட்டும் ஒரு சென்டிமீட்டர் எல்லாம் சொல்லி ஒரு பீதியையோ இப்பயே காரை கொண்டு நிறுத்துறது, இந்த மாதிரி மழையெல்லாம் ஆரம்பிச்சுவாங்க. சிலகுமார் ஒரு கணிப்பா தான் கேட்கிறேன். என்ன இப்போ நெல்லையில 33 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு ஊத்துல. அதே போல இங்க கடலூர் சேத்தியாத்தோப்புலயும் இந்த 20 சென்டிமீட்டர் தாண்டி 21 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. அதனால கேட்கிறேன், சென்னை, இந்த திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல இந்த 20 சென்டிமீட்டர் தாண்டி பெய்வதற்கான சூழ்நிலை எப்போது இருக்குதுன்னு உங்களை கேட்கிறேன். அதான் 28ஆம் தேதிக்கு கண்டிப்பாக ஒரு சிறிய காற்று சுழற்சி மன்னார் வளைகுடாவில் இருந்து கடலூரோட சேத்தியார் தோப்புல 15 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை கொடுத்திருக்குன்னா அருகில இருந்து கொண்டு ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கண்டிப்பா எவ்வளவு இருக்குன்னு உங்க கற்பனைக்கு விட்டுறேன். அவ்வளவுதான். நிறைய 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 நிரப்பு மழை.